அம்பேத்கர் அவர்களுடைய விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரஸும் மோதிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் சைட்லேருந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. பதிலுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் அவர்களுக்குமே காங்கிரஸுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு? அம்பேத்கர் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் உண்மையிலேயே பிரச்சனை இருந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சில பேர் இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன இஷ்யூ அப்படின்றதே தெரியாமல் நம்ம உள்ளே போகிறத விட என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 அப்படின்னே எல்லாருமே கூச்சல் போடுறீங்க, இதை ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுக்கு பல தரப்பட்ட கட்சிகளுமே கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. காங்கிரஸுடைய ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த பிஜேபிக்காரங்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானவங்க இவங்க அம்பேத்கரை வெறுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை அம்பேத்கர் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஏற்கனவே பிரச்சனை அப்போ இருந்துச்சு, இதை அவங்க மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே என்ன நடந்துச்சு? 1924 இங்கிலாண்டில் இருந்து அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு. வந்த உடனே இங்கே அவர் தலித் மக்களுக்காக குரலாக அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கணும், தலித் மக்களின் குரலாக ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக லாயராக மாறுறாரு. லாயர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில சங்கங்களையுமே உருவாக்குறாரு. அமைப்புகள் மாதிரி சில விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக நம்ம ஒழிக்கணும், எல்லாருக்குமே எஜுகேஷன் போய் சேரணும், அவங்களுடைய பொருளாதார நிலை உயரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் தீமாக, அந்த அமைப்பினுடைய மெயின் தீமாக இருந்துச்சு. இப்படி தான் அவங்க ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1927 தான் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார், அவர் தலித் மக்களினுடைய குரலாக ஒழிக்கிறாரு அப்படின்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்காக ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவோம், அதுக்கு பேர் மகத் சத்தியாகிரகம். இந்த மகத் சத்தியாகிரகம் போராட்டத்தை நடத்தும் போது எல்லா ஊருக்கும் போகும்போது அங்கங்கே மேடை போடும்போது அந்த மேடையில் காந்தியடிகள் அவர்களுடைய ஃபோட்டோவை தான் வச்சுருந்தாங்க. இதுக்கு பின் நாட்களில் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்து மதத்தில் ரொம்ப பிற்போக்காக இருப்பாங்க. நிறைய பேர் லைஃப்பில் இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்து மதத்தில் அந்த காலத்திலே முற்போக்காக யோசிச்சு சில பேர் இருந்தாங்க. காந்தியடிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான். இந்து மதத்தில் முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்களுடைய புகைப்படமும் அவங்க நேராக நின்று மக்களுக்காக பேசுகிறது தான் ஒரு நல்ல சீர்திருத்தத்துக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் நினச்சாரு. அதனால தான் அந்த ஃபோட்டோவை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1930க்கு அப்புறம் தான் காந்தியடிகளும் அம்பேத்கர் அவர்களும் நேரில் சந்திக்கிறாங்க, மும்பையில் சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும்போது நிறைய விஷயங்களை அவங்க பேசினாங்க. அவங்க பேசின விஷயங்களை காங்கிரஸினுடைய ஒரு மூத்த தலைவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், அம்பேத்கர் எ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இவங்க 2 பேர் பேசின கான்வர்சேஷன் இருக்குது. என்ன கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகள்கிட்ட சொல்கிறாரு, தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் காங்கிரஸ் இருக்குது, பட் உண்மையாகவே அவங்க தலித் மக்களெல்லாம் நேசிக்கலை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை காந்தியடிகள்கிட்ட சொல்கிறாரு. உடனே காந்தியடிகள் என்ன பண்ணுறாருனா, அம்பேத்கரை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், இவர் உண்மையாகவே ஒரு பெரிய தேச பக்தர் அப்படின்ற மாதிரி இவர் அம்பேத்கரை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. ஆனால் அப்பயும் அம்பேத்கர் சமாதானமாகாமல் அப்போ இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது என்னுடைய தேசமே கிடையாது, இது என்னுடைய தாய் மண்ணே கிடையாது, இது நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே பூனை நாயை விட கேவலமாக நடத்துகிறீங்க மனுஷங்களை, தலித் மக்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறீங்க. அப்படி கேவலமாக நடத்துனீங்க அப்படின்னா சுயமரியாதை மிக்க எந்த ஒரு பாதிக்கப்பட்ட தலித் இளைஞனும் இதை என்னுடைய ஒரு பெருமையாக அந்த மண்ணை கருத மாட்டான். நீங்கள் அப்படி சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன், இது இந்த கருத்துலேருந்து நான் முரண்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதிலேயே நமக்கு தெரியுது காந்தியடிகள் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் சில கருத்து முரண்கள் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் காந்தியடிகள் தலித் மக்களுக்காக குரல் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் கொடுத்தார். காந்தியடிகள் தலித் மக்களுக்காக அவர் ஒரு ஸ்டைலில் அவர் தலித் மக்களுக்காக குரல் கொடுத்துருந்தார். சேம் டைம் அம்பேத்கர் அவர்களுமே தலித் மக்களுக்காக அவரும் அவரோட ஸ்டைலில் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது மட்டம் மேசை மாநாடு நடக்கும்போது பிரிட்டிஷ் அரசு ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிடுது. அந்த அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலித் மக்கள், முஸ்லீம்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் சீக்கியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி தொகுதியை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த அரசாணையுடைய முக்கிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில் தலித் மக்கள் தான் போட்டியிடணும், தலித் மக்கள் தான் வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரியான அரசாணை. இது அம்பேத்கர் அவர்களுமே இதை ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஏற்றுக்கிட்டார்.
இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டைமில் வந்துட்டு அவர் வந்து ஒரு சிறையில் இருந்தார், எர்வாடா சிறையில் இருக்கார். இந்த சிறையிலேருந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த பிரிட்டிஷார்ஸ் போட்டதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. உடனே அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளை நேரில் போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அம்பேத்கர் வந்து காந்தியை பற்றி கேட்குறாரு, நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே காந்தியடிகள் சொல்கிறாரு, நீ சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, ஆனால் நானும் வாழ வேண்டும் அல்லவா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் தனி தொகுதியில் தலித்து மட்டும் தான் போட்டியிடணும், தலித்து மட்டும் தான் வாக்களிக்கணும் அப்படின்றத விட இடஒதுக்கீடுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவோம். குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து தலித் மக்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவோம் அப்படின்றாங்க. இதுவும் அம்பேத்கர் அவர்களுக்கு சரியாக தான் படுது. ஸோ அப்படி ஒரு 147 தொகுதியை வந்து கிட்டத்தட்ட வந்து தலித் மக்களுக்காக ஒதுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு கான்செப்ட் அப்போ தான் வந்து முத வருது. இப்படி தான் காங்கிரஸுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஒரு போக்கு போய்கிட்டு இருக்கு. அம்பேத்கர் அவர்கள் பின்னாட்களில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, 2வது ஒட்டமேசை மாநாடு முடிஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து தேர்தல் அப்படின்ற ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு போகுது அம்பேத்கர் அவர்களை. அந்த தேர்தல் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் மும்பையிலேருந்து போட்டியிடுறாரு. அப்படி போட்டியிடும்போது அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து யாரை இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை இறக்குறாங்க. அப்போ அம்பேத்கருக்கு அகேன்ஸ்டான பிரச்சாரங்களை தான் வந்து அவங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதனால் அதை பண்ணுறாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து அதுக்கப்புறமும் தோக்கடிக்கப்படுறாரு. இது வந்து நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அம்பேத்கரே தோத்துட்டாரா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு 50க்கு 50 வந்து காங்கிரஸ் வந்து அகேன்ஸ்டாக தான் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையையும் செயல்பாடையும் அவருடைய அந்த கருத்தியலையும் காங்கிரஸ் வந்து மேக்ஸிமம் இடத்துல வந்துட்டு அப்ளை தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து அதெல்லாம் தப்பு, இது வந்து ஒஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா தலித் மக்களுடைய குரலாக ஒழிக்கணும் அப்படின்னு தான் அவருடைய அரசியல் பயணமே இருக்குது அம்பேத்கர் அவர்களுடையது. சேம் டைம் காங்கிரஸில் இருந்த காந்தியடிகள் அவராக இருக்கட்டும், அவர் கூட சேர்ந்த சில பேராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த டைம்லேயுமே வந்து தலித் மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மறுக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய வரலாறு. ஸோ இதிலேருந்து ஃபைனலாக இந்த வீடியோவோட ஃபைனலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளுமே எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்துட்டு தெளிவாகவே பேசாமல் 19 மூசி முழுகிறமாக தான் பேசுவாங்க. ஸோ நாம் மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபைனலாக என்ன தெரியுதுன்னா, 2 கட்சிகளுமே பொய் தான் சொல்லியிருக்காங்க. அமித்ஷா சொன்னது என்னென்னா, முழுக்க காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டாக தான் அம்பேத்கர் இருந்தாருன்றாங்க. அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி நாங்கள் முழுக்க சப்போர்ட் தான் அம்பேத்கருக்கு பண்ணோம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. 50% இவங்க வந்து அவருடைய கருத்தியலை ஏற்றுக்கிட்டாங்க, 50% அரசியல் ரீதியாக அவரை எதிர்த்தார்கள். இதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலோடைய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நன்றி.